பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக பேச அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ், இடதுசாரிகள், புதிய தமிழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். ஒடுக்கப்பட்ட மக்கள், நலிவடைந்த மக்கள் இன்றைக்கு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த சமூகத்தை சார்ந்த மக்களை துன்புறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இதில் ஒரு நீதி விசாரணை தேவை என்ற அவசியத்தை இன்றைக்கு முன்னிறுத்துவதற்காக நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தோம். ஆனால் சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் இது ஆய்வில் உள்ளது, இருந்தாலும் தற்பொழுது எடுத்துக்கொள்ள முடியாது என்ற ஒரு விஷயத்தை கூறியதன் காரணமாக வெளிநடப்பு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நெய்வேலியை சுற்றி கடலூர் மாவட்டம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிற பிரச்சனை. நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து இங்கு இருக்கிற எல்லா தலைவர்களையும், தொழிற்சங்க தலைவர்களையும் டெல்லிக்கு அழைத்துச் சென்று நம்முடைய தொழிலாளர் அமைச்சர் இது குறித்து பேச மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் தர முன்வர வேண்டும் என்று நாங்கள் பேசுவதற்கு அனுமதி கேட்டோம். ஆனால் அரசாங்கம் அனுமதி மறுத்து இப்போது பேச இயலாது என்று சொன்னது. சேஷசமுத்திரம், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேஷசமுத்திரத்தில் உயர்ஜாதி இந்துக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குடியிருப்புகளில் 86 பேர் தேர் இழுப்பதில் தேருக்கும் தீர் வைத்துவிட்டு குடியிருப்பு பகுதிகளுக்கும் பெட்ரோல் குண்டு வீசி அவர்கள் குடிசைகள் எல்லாம் நாசமாக இருக்கின்றன. மிக முக்கியமான பிரச்சனை. அந்த பிரச்சனையும் இன்றைய தினம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டோம். எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். கோவை அவினாசிலிங்கம் மகளிர் பல்கலைக்கழக மாணவியர்கள், அதேபோல மாணவியர், ஆசிரியர்கள், அந்த பல்கலைக்கழகம் எந்த காரணத்தை கொண்டும் சுயநிதி பல்கலைக்கழகம் மாற்றிவிடப்படக்கூடாது, அரசு பல்கலைக்கழகம் நடந்திட வேண்டும் என்று வலியுறுத்தி போராடி வருகிறார்கள். எனவே அந்த போராட்டம் குறித்தும், அதேபோல விழுப்புரம் மாவட்டம் சேஷசமுத்திரத்திலே பொதுவீதியிலே தேர்தெடுத்து சென்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடந்த தாக்குதல் குறித்தும், அதேபோல நெய்வேலி தொழிலாளர்களுடைய போராட்டம், மேகதாது உட்பட பல்வேறு விதமான பிரச்சனைகள் குறித்து இன்று தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு நாங்கள் இந்த பிரச்சனையை எழுப்பினேன். ஆனால் பேரவைத் தலைவர் இதற்கு அனுமதி மறுத்த காரணத்தினாலே புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வெளிநடப்பு செய்து உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன்.